நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் அலுவலக அதிசொகுசு வாகன ஏலம் இன்று. கூடிய ஆசனங்களை பெற்றவர்களுக்கு ஆதரவு. மாகாண சபைகள், உள்ளூராட்சி சபைகளில் ஊழலை தடுக்க விசாரணை பிரிவுகளை நிறுவுவதற்கு அனுமதி. சவர அலகினால் மாணவனின் கழுத்தை அறுத்த இன்னும் ஒரு மாணவன். திருவோணமலையில் சம்பவம். நீண்ட தூரம் பயணிக்கும் பேருந்துகளில் செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு கருவிகள் விரைவில் பொருத்தப்படும் என்கின்றார் பிமல் ரத்நாயக்க. கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். ஜனாதிபதி அலுவலகத்தின் உபயோகத்தில் இருந்த அதிசொகுசு வாகனங்கள் மற்றும் பாவனையிலிருந்து நீக்கப்பட்ட 26 வாகனங்கள் இன்று 15ஆம் தேதி இரண்டாவது கட்ட ஏலத்திற்கு விடப்படுகின்றன. 10 வருடங்களுக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த வாகனங்களுக்கான விலை கோரல் நேற்று 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. இன்று ஏலமிடப்படும் வாகனங்களில் BMW, போட் எவரெஸ்ட், ஹுண்டாய் கார்கள், லேண்ட் ரோவர், மிட்சுபிஷி மொண்டெரோ, நிசான் பெட்ரோல், நிசான் கார்கள், போர்ஸ்கெயின், சென்யோன், ரெக்ஸ்டன் ஜீப், லேண்ட் குரூசர், சஹாரா ஜீப், V8 ரக வாகனங்கள் மற்றும் மிட்சுபிஷி ரோசா பஸ் ஆகியவை இவற்றுள் அடங்குகின்றன. முன்னதாக முதல் கட்ட ஏலத்தில் 14 சொகுசு வாகனங்கள், 6 பாவனை நீக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் என்பன ஏலத்தில் விடப்பட்டன. அரசாங்கத்தின் செலவுகளை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த வாகனங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இவை ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டவை அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியா உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையே இன்று 15ஆம் தேதி வவுனியாவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதன் முடிவில் பாராளுமன்ற உறுப்பினர் பானா சத்தியலிங்கம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், வவுனியா மாநகர சபையில் சங்கு கூட்டணி ஆட்சி அமைக்க இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கும் என்றும், வவுனியா தெற்கு, வடக்கு, செட்டிகுளம் பிரதேச சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவு வழங்கும் என்றும் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தவிசாளர், பிரதி தவிசாளர் பதவிகள் குறித்து பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்றும், சில கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். வவுனியாவில் உள்ள 4 சபைகளும் பூர்ண பலத்துடன் முடிவெடுக்கும் மன்றங்களாக இருக்க வேண்டும் என்பதே நோக்கம் என்றும், இந்த உடன்பாடு வடகிழக்கு முழுவதும் தொடர இரு கட்சி தலைவர்களும் பேசுவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தம்புத்தேகமை போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இன்று மே மாதம் 15ஆம் தேதி வெற்றிகரமாக ஒரு கொள்ளை கும்பலை கைது செய்துள்ளனர். இந்த கும்பல் மோட்டார் சைக்கிள்களில் சென்று தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து அவர்களின் தங்க நகைகளை திருடி வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் தெரிவிக்கையில், ராஜாங்கனை பகுதியில் வழக்கமான ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது பக்க கண்ணாடிகள் மற்றும் சரியான இலக்கத்தகடுகள் இல்லாமல் சந்தேகத்திற்கிடமாக பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை அதிகாரிகள் நிறுத்தி விசாரித்துள்ளனர். அந்த விசாரணையில் அந்த மோட்டார் சைக்கிள் திருடப்பட்டது என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து மோட்டார் சைக்கிளில் இருந்த 2 சந்தேக நபர்களையும் போலீசார் உடனடியாக கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய தொடர் விசாரணையின் மூலம் இந்த கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடைய மேலும் 3 பேர், ஒரு பெண் உட்பட அடையாளம் காணப்பட்டு அவர்களும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து போலீசார் முக்கியமான பல சான்று பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். அவற்றில் 2 கூர்மையான ஆயுதங்கள், பல்வேறு திருடப்பட்ட வாகனங்களின் இலக்க தகடுகள் மற்றும் பக்க கண்ணாடிகள் இல்லாத 3 மோட்டார் சைக்கிள்கள் என்பன அடங்கும். இந்த மோட்டார் சைக்கிள்களே கொள்ளை சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் விசாரணைகளின்படி இந்த கும்பல் நன்கு திட்டமிட்டு வீதிகளில் மோட்டார் சைக்கிள்களில் செல்லும் பெண்களை நோட்டமிட்டு அவர்கள் தனியாக இருக்கும் சமயத்தில் அவர்களின் தங்க நகைகளை பறித்து சென்றுள்ளனர். போலீசார் மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளின் விளைவாக அனுராதபுரம், கல்கமுவை, வாகல்கடை, ககட்டகஸ்திலிய மற்றும் தலாவை ஆகிய பல்வேறு பகுதிகளில் இருந்து திருடப்பட்ட 3 மோட்டார் சைக்கிள்களும் கொள்ளையடிக்கப்பட்ட 5 தங்க நகைகளும் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களும் தம்புத்தேகமை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர். தம்புத்தேகமை போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கைது அப்பகுதியில் பெண்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சை அளித்துள்ளது. மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளில் நிகழும் ஊழல் முறைகேடுகளை தடுக்க அமைச்சு மட்டத்தில் உள்ள விசாரணை பிரிவுகளை மாகாண சபைகளிலும் நிறுவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒப்புதல் அளித்துள்ளார். இன்று மே மாதம் 15ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் மாகாண ஆளுநர்களுடன் நடந்த சந்திப்பில் ஆளுநர்களின் கோரிக்கைக்கு இணங்கி அவர் இந்த அனுமதியை வழங்கினார். இதன் பொழுது மாகாணங்களின் உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சவால்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதுடன், கடந்த ஆண்டை விட மாகாண சபைகளுக்கு 3 மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் அந்த நிதியை ஒரு வருடத்திற்குள் பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் ஆளுநர்கள் எடுத்துரைத்தனர். நிதி ஒதுக்கீட்டை சரியாக நிர்வகிப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகள், அனைத்து மாகாண ஆளுநர்களும் கலந்து கொண்டனர்.
திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் வியாழக்கிழமை மே 15ஆம் தேதி அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. பாடசாலையில் கல்வி பயிலும் 2 மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கடுமையான கைகலப்பு ஒரு மாணவனின் கழுத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதில் முடிவடைந்துள்ளது. சம்பவத்தில் காப்போத உயர்தரத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் அதே பாடசாலையில் காப்போத சாதாரண தரத்தில் கல்வி கற்கும் மாணவனை தாக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலின் பொழுது உயர்தர மாணவன் சவர அலகு ஒன்றை பயன்படுத்தி சாதாரண தர மாணவனின் கழுத்தை அறுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கழுத்தில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் படுகாயமடைந்த மாணவன் உடனடியாக புல்மோட்டை வைத்தியசாலையில் முதலுதவிக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளான். பின்னர் அவனது காயங்களின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளான். அங்கு அவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. சம்பவம் நடந்தவுடன் மாணவனை தாக்கிய உயர்தர மாணவன் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மோதலுக்கு காரணம் என்னவென்று உடனடியாக தெரிய வராத நிலையில் சக மாணவர்கள் மத்தியில் காதல் விவகாரம் ஒன்று இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கருத்து நிலவுகின்றது. இருப்பினும் இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் இலங்கையில் நெடுந்தூர பேருந்து சேவைகளில் ஒரு முக்கியமான தொழில்நுட்ப மாற்றத்தை கொண்டுவர திட்டமிட்டுள்ளார். இதன்படி இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த அனைத்து நீண்ட தூர பேருந்துகளிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய GPS மற்றும் CCTV கருவிகள் கட்டாயமாக பொருத்தப்பட உள்ளன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் பேருந்து ஓட்டுநர்களின் செயற்பாடுகளை தொடர்ந்து கண்காணிப்பதுதான். இதன் மூலம் வீதி விபத்துகளை கணிசமாக குறைக்க முடியும் என்று நம்பப்படுகின்றது. இந்த செயற்கை நுண்ணறிவு அமைப்பு ஓட்டுநர்கள் சோர்வாக இருக்கின்றார்களா, தூக்க கலக்கத்தில் பேருந்தை ஓட்டுகிறார்களா அல்லது பணியில் இருக்கும் பொழுது கையடக்க தொலைபேசி போன்ற கவன சிதறல்களை ஏற்படுத்துகின்றார்களா என்பதையெல்லாம் துல்லியமாக கண்டறியும் திறன் பெற்றிருக்கும். அப்படி ஏதேனும் அசாதாரணமான செயற்பாடு கண்டறியப்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை சமிச்சைகள் அனுப்பப்படும். அது மட்டுமன்றி இந்த தொழில்நுட்பம் ஓட்டுநர்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் சவால்களையும் கண்காணிக்க உதவும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது மோசமான சாலை நிலவரங்கள், பேருந்துகளில் ஏற்படும் திடீர் இயந்திர கோளாறுகள், இரவு நேரங்களில் போதிய வெளிச்சம் இன்மை போன்ற பிரச்சனைகளையும் இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் பதிவு செய்யும். இதன் மூலம் போக்குவரத்து அதிகாரிகள் இந்த பிரச்சனைகளுக்கு விரைவாகவும் திறம்படவும் தீர்வுகளை காண முடியும். அமைச்சர் மேலும் கூறுகையில், இந்த தொழில்நுட்பம் அனைத்து நீண்ட தூர பேருந்துகளிலும் கட்டாயமாக்கப்படுவதால் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பான மற்றும் நம்பகமான பயணத்தை மேற்கொள்ள முடியும். இது பொது போக்குவரத்து சேவையின் தரத்தை உயர்த்தும் ஒரு முக்கியமான நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த திட்டம் விரைவில் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ்.